அத்தை, நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைச்சாலும் அதை நான் ஏத்துக்க தயார். தண்டனை தானே? உனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பத்தாதுடி. சரி, நீ என்ன பண்ற? தப்பு பண்ணவங்க எல்லாரையும் பெத்தது யாரு? உன் அம்மா தானே? உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து என் காலையும் என் பையன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் உன் தங்கச்சியை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஒரு பாவமா அறியாதே என் அம்மாவை ஏன் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓஹோ, இதுக்கு முன்னாடி தங்கச்சி பாசம், இப்ப அம்மா பாசமா? நான் சொன்னதை பண்ண முடியல. ஒரு பொண்ணா உன் அம்மா மேல பாசம் இருக்கலாம், ஒரு அம்மாவா என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா? அதான் நான் சொன்னதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு. அத்தை 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 ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என் அம்மாவை எப்படி அத்தை நான் காலில் விழ சொல்ல முடியும்? அவங்க யார் காலையும் விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் சின்ன வயசுல இருந்து பாடுபட்டு இருக்கேன். அத்தை, நானே எப்படி அத்தை அதை செய்ய சொல்லுவேன்? ஓஹோ, அப்படியா? உன் அம்மாவை நீ அவ்வளவு பாதுகாக்கிறியா? அப்ப நீ என் காலில் விடுறியா? கயல் குட்டி, அப்பா சொல்றத மறக்கவே கூடாது. என்னப்பா? சாப்பிடு. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு இந்த 4 பேரை தவிர நீ எப்பவும் எந்த சூழ்நிலையும் யார் காலையும் விழவே கூடாது. அதுவும் பொம்பளை பொண்ணை அடிமையா நடத்துற இந்த உலகத்துல நீ எப்பவும் தலை நிமிர்ந்து பாரதியார் சொன்ன புதுமை பெண்ணா தைரியமா நல்ல துணிச்சலா இருக்கணும். காலில் விழுந்துட்டா நம்ம தலை மேல காலை வச்சு ஏறி மிதிச்சு போற கூட்டம் இங்க நிறைய இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, அப்பா நான் இல்லைனாலும் நீ கடைசி வரைக்கும் இதை கடைபிடிக்கணும், சரியா? சரிப்பா, நான் இந்த 4 பேரை தவிர யாரு காலு எப்பவும் விழ மாட்டேன். ரொம்ப சமத்திர செல்லம். என்னம்மா, நீ என் காலில் விழறதுக்கு பதிலா உன் அம்மாவையே என் காலை விழ வச்சிடலான்னு யோசிக்கிறியா? போன் பண்ணி வர சொல்லு அந்த அழுமூஞ்சி. இல்ல, நானே உங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஒரு நிமிஷம். இவளால போன மான மரியாதைய இவளை வச்சே நாம மீட்டெடுப்போம். என்னத்தை யோசிக்கிறீங்க? நான் உன்னை என் காலில் விழுன்னு சொன்னதும் அப்படியே இங்கே விழுந்துட்டா என்ன அர்த்தம்? அது நமக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும்ல. மன்னிப்புல கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற? அதுவும் அந்த மேடையில நீ எல்லாரும் பாக்குற மாதிரி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் வேணா சொல்றேன் சமாதானம் ஆகுறதா வேண்டாமான்னு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறியா? உன் அண்ணனும் தம்பியும் என் பிள்ளைய அடிச்சதுக்காக மட்டும் இல்ல, என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி தலைவி பதவியேற்பு விழாவில் நான் தலைவியா பதவியேற்க போற அந்த மேடையில என்னை அசிங்கப்படுத்தி அந்த பதவியை பறிக்க வச்சல. இப்ப அதே மேடையில நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். சரிங்க அத்தை, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கறது மட்டும் பத்தாது, நான் சொல்றது எல்லாத்தையும் நீ அந்த மைக்கில் சொல்லணும். என்ன சொல்லணும் அத்தை?